தெரியாதனமா காலையில 8 மணிக்கு எழுந்து தொலைஞ்சிட்டேன். நேரமும் போக மாட்டேங்கி, ஒண்ணும் போக மாட்டேங்கி. என்ன பண்ணுன்னு தெரியல. காலையில எவனும் இருக்க மாட்டா. அவளும் வீட்ல வேலை செஞ்சுட்டு கிடப்பாளுக. ஒரு 11 மணி 12 மணிக்கு போனோன்னா நல்லா ஏதாச்சும் கதை விடுவாளுக. இங்க பேரு தெருவே வெறிச்சோடி கிடக்கு. அவளும் வீட்டுக்குள்ள முட்டை விட்டு கிடப்பாளுக. தெரியாதனமாலாம் எழுந்து தொலைச்சிட்டேன். ச்சே, இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணவே கூடாதுப்பா. இனிமேட்டு காலையில 8 மணிக்கு எழுந்தவே கூடாது. நல்லா 11 மணி 11:30க்கு எழுந்தாதான் கரெக்டா இருக்கும். காப்பியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே சோவர போலாம். இப்ப கையும் உடல காலம் உடல எங்க போவே ஒன்னும் தெரியல. செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு போனானா எப்படி விரட்டி விட்டுருவாவே. பிள்ளைல அவசர அவசரமா ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு கிடப்பாவே. பேசாம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாமோ. தேவையில்லாம காலையில இங்க வந்து வேஸ்ட் தான் போ. சரி, அப்படியே ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். வேற என்ன பண்றது, நேரம் போக மாட்டேங்கல. பொங்கல் வேற வரப்போகுது, துணி எடுக்கணும். வீடை வேற எல்லாரும் சுத்தம் பண்ணுவாவே, நம்மளும் வேற சுத்தம் பண்ணணும். வேற நம்ம வீடு குப்பமா இருந்தா நல்லா இருக்காது. பெயிண்ட் கீண்டு ஏதாச்சும் வாங்கி அடிச்சு விட வேண்டியதுதான். அடிக்கடி ஒரே விசேஷமா வந்த மாதிரி இருக்குப்பா. இப்பதான் தீபாவளி வந்துச்சு, அதுக்குள்ள கார்த்திகை தீபம், நியூ இயர், என்னமோ பொங்கல் வரப்போது. விசேஷம் வர்றதுன்னு நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. கோயில்ல எல்லாம் தருவாவே, நல்லா தின்னுக்கிடலாம். ஆனா இன்னொரு பக்கம் கவலையாலாம் இருக்கு. வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் நம்மளாம் செய்யணும். சே, வீட்டுல செய்யாம இருந்துடான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரி ஏத்து வீட்டுக்காரி எல்லாம் உத்து ஊத்து பார்க்கறது என்ன வீடு இவ்வளவு கேவலமா இருக்குன்ட்டு. சரி, இந்த நியூ இயருக்கு தான் வீட்டு சுத்தம் பண்ணல. இந்த பொங்கலுக்காச்சும் நல்லா ஒழுங்கா சுத்தம் பண்ண வேண்டியதுதான். அடே எப்பா, இவ்வளவு பணங்கிழங்கு கிடக்கு. யார் அவளுக்கு புடுங்கி போட்டு போயிருக்கா? ஒருத்தர் சுத்தி முத்தி ஆளே இல்லையப்பா. இங்கனக்குள்ளேயும் ஆள் இருந்த மாதிரி இல்ல, அந்த சைடு ஆள் இருந்த மாதிரி இல்ல. புடுங்கி போட்டு அந்தாலும் போயிட்டாவ போலயே. பேசாம நம்ம அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிடலாமே. அடே எப்பா, தவங்கொட்டெல்லாம் நல்லா ஒவ்வொன்றும் தலை தண்டி இருக்கப்பா. வெட்டுனா உள்ள நல்லா திங்கலாம் போலயே. கிழங்கும் நல்லா குண்டு குண்டு கிழங்கா இருக்கு. நல்லா ரொம்ப நாள் நல்லா விளைஞ்சிருக்கும் போல. எடுத்து பாதியை தின்னுபுட்டு பாதியை எடுத்து வித்து காசாக்கிற வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, காலையில 8 மணிக்கு முடிச்சேன்னு ஃபீல் பண்ணேன். இப்ப பாரு நல்லா லம்பா எடுத்திருக்கு. தூக்கம் தாள் அந்த பனங்கிழங்க. அடே எப்பா, என்ன சந்தோஷமா இருக்கு. பொங்கல் வருதுல்ல, அதனாலதான் பனங்கிழங்கு விளைச்சல் நல்லா வேற லெவல்ல இருக்கு. அந்த ஆளை கொத்த அப்படியே தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஏ, இன்னைக்கு லக்கோ லக்கு தான். பனங்கிழங்கு பனங்கிழங்கு, டேஸ்டான பனங்கிழங்கு, குண்டு குண்டு பனங்கிழங்கு, பனங்கிழங்கு பனங்கிழங்கு. ஐ, பனங்கிழங்கு பனங்கிழங்கு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. இன்னைக்கு சின்ன பொண்ணு இந்த கடலா போட்டிருக்கா. இவ போட்டதுலயே உருப்படியான கடனா அந்த பனங்கிழங்கு கடனா. சின்ன பொண்ணு, என்ன எப்பவுமே இவ மூஞ்சி உருன்னு இருக்கும். இன்னைக்கு என்ன 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி நல்லா பிரகாசமா இருக்கே. ஏன் முடியுமா, இது உண்மையாவே நீதானா? நான் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரி. போடி, என்னடி பனங்கிழங்குலாம் போட்டிருக்கா. ஒரு கட்டி எவ்வளோடி? நல்லா பார்த்த உடனே நாக்கு ஊறுது. ஒரு கிழங்கு தாயம் தின்னு பாக்கேன். தின்னு பாப்பா தின்னு பாப்பா, நல்லா தின்னு பாப்பா. அவிச்ச கிழங்கு 200 ரூபா ஒரு கட்டு. அவிக்காத கிழங்கு 150 ரூபா. என்னது 150 ரூபாயா? என்னடி நம்ம ஊர்ல விளைச்சிற கிழங்கு போயிட்டு 150 ரூபாங்க? வேற பனங்கிழங்குனா சும்மாவா? இதுல எவ்வளவு சத்து இருக்கு. அவ்வளவு வரை இதை தின்னுட்டு சுகர் எல்லாம் குறைச்சிட்டு தெரியறாவே. நீ என்ன இவ்வளோவான்னு கேட்க? ஏ சின்ன பொண்ணு, எனக்கு கொஞ்சோட தாடி டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு தரேன். கிழங்கு எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் எல்லாம் பார்க்க தர முடியாது. பாரு, கிழங்கு பார்த்தாலே தெரியல. நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கு. நல்ல டேஸ்டா தான் இருக்கும். வேணா ஒரு கட்டு வாங்கி தின்னு. பொங்கல் வேற வருது. அவிக்காம ஒரு கட்டு வாங்கணும் அப்படின்னா பொங்கலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு கிழங்க வச்சு தின்னுக்கிடலாம். ஆமா, ஒருத்தர் ரோசா பேசாம வாட்டி வாங்கிடுவோம். வெளியே போனாலும் இதை விட அதிகமாக தான் வேலை சொல்லுவோம் பத்துக்க. அதுக்கு வாட்டி வாங்கி வச்சுக்கிடுவோம். நல்ல கிழங்கு, நல்ல பருத்த கிழங்கா இருக்கு பத்துக்க. ஆமாடி, அதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, எனக்கு அவிச்ச கிழங்குல ஒரு கட்டம், அவிக்காத கிழங்குல ஒரு கட்டம் தாடி. தந்துட்டா போச்சு. எனக்கு அப்படியே தந்துடுடி. இப்ப திங்க ஆசையா இருக்கு பத்துக்க. இதை அவிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது பத்துக்க. சந்தோஷம் சந்தோஷம் தான் தரேன். கிழங்கு கிழங்கு பனங்கிழங்கு பனங்கிழங்கு. யார் அது பனங்கிழங்கு விக்கிறது? ஏ சின்ன பொண்ணு, நீயா? ஹை, பனங்கிழங்கு. இந்த பாரு, கிழங்கு மேல கைய வச்சா அடுத்த டெட் பாடி நீ தான் பத்துக்க. எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? ஆசையா இருக்கு, ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன்னு. கொன்னுக்கு போய் கொன்னு காசை தந்துட்டு கிழங்கு வாங்கிக்க. அவன் பின்னாடி 2 பேருக்கு அவளுக்கு நிக்காளுவ பேரு. அவளும் அப்படிதான். அது என்னது, அது ஒரு கட்டு இது ஒரு கட்டுன்னு வாங்கிருக்காளுவே. நீயும் வேணா அப்படி வாங்கிக்க. ஓ, ஆசையில எல்லாம் ஒருத்தையும் கொடுத்து வைக்கல. சின்ன சின்ன பொண்ணு, ஆசைக்கு ஒரு கிழங்கு தரமாட்டேயாக்கும். ஒரு முடியாத தாடி பனங்கிழங்கு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. பார்த்தோன்னே நாக்கு ஊறுதே. இந்த கையில காசு, அந்த கையில கிழங்கு வாங்கிக்க. ஏ சின்ன பொண்ணு, எங்களுக்கு சீக்கிரம் தாடி. இந்தாங்கடி. ஐ, கிழங்கு என்ன வாசமா இருக்கு. சின்ன பொண்ணு, கிழங்குக்கு உப்பு போட்டு தானே அவிச்சா? ஆமாடி, உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன். நல்லா டேஸ்டா இருக்கும், தின்னுங்க. ஏ முடியுமா, நீயாச்சும் ஒரு முடி கிழங்கு தாடி. தாரவ தாரவ, நானே காசை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். அதை நான் உனக்கு தானம் தர்மம் வச்சிட்டு இருக்கேன். போடி வேலையை பார்த்துட்டு. ஏ நிறுத்து. அடுத்தது ஏன்ட்ட தான் கேட்பான்னு தெரியும். நானும் தரமாட்டேன். மூட்டு வேலை வரி, இல்லைன்னா அவட்ட காசை கொடுத்து கிழங்கு வாங்க பத்துக்க. நானே இங்க காசு கொடுத்து கிழங்கு வாங்கி வச்சிருக்கேன். அதுலயும் ஏன்ட்ட கேட்காத. ஏன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள இந்த குமுறா. ஐயா, இவ்வளவு என்ன இப்படி இருக்காலும், ஒரு முறைக்கு கிழங்கு தர மாட்டேங்காலும். இவ்வளவு கூட பழகி என்னத்துக்கு? சே, பனங்கிழங்கு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. வீட்டுக்கு போய் என் புருஷனுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு நல்லா திங்கணும்பா. ஏ ஒத்தரோசா, அந்த கிழங்கெல்லாம் காய போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி கொஞ்சம் மிளகா உப்பும் போட்டு பிசைஞ்சு தின்னா என்ன டேஸ்டா இருக்கும். இவ்வளவு சொல்ல சொல்ல நாக்கு வேற ஊறுதே. இவ்வளவு வரு ஒத்த கிழங்கு தராம எப்படி திங்காலும். இருங்கடி, ஆளுக்கு ஒவ்வொரு கட்டு தானே வாங்கிருக்கியே. எல்லா கட்டில 5 ரவுண்டு நான் வாங்குறேன் டி, நான் வாங்குறேன்.
ஏ சின்ன பொண்ணு ஒரு கிழங்கு தர மாட்டேக்கா என்ன? ஏடி இருக்கிற எல்லாத்தையும் 5 கட்டு போடுறி. என்னது 5 கட்டா? பாத்தியா ஒருத்தரசா நம்மகிட்ட பிச்சை எடுத்துட்டு இருந்தா அங்க பணம் நல்லா சுடிதார் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு தான் வந்திருப்பா பத்துக்க. இங்க ஒன்னா பிச்சை எடுக்கிறது பாத்தியா 5 கட்டு கேட்கா பாரு. அட்ராஸ் சக்கை அட்ராஸ் சக்கை அட்ராஸ் சக்கை அட்ராஸ் சக்கை 5 கட்டா இந்தா தரேன்டி என் செல்லா குட்டி. வந்துட்டா செல்ல குட்டி குள்ள குட்டின்ட்டு. இவ்வளவு நேரம் ஒரு பாதி முறிக்கு இலங்கு தர மாட்டேன்னா இப்ப 5 கட்டணும்னா வாய விளக்கா வாய. இந்தா இழுவ தூக்கிட்டு போயிருவியா? அதெல்லாம் டாப்ப தூக்கிட்டு போயிருவேன். இந்த தூக்கி தலையில வை. ஏ இழுவ தலையில வச்சுட்டேன் ஒழுங்கா வச்சு கொண்டு போ. சரி ஒரு கிழங்கு கேட்டதுக்கு ஒருத்தையும் தர மாட்டேன்ட்டாளுவே. இப்போ 5 கட்டு 10 கட்டு வாங்கின உடனே ஒழுங்கா கொண்டு போ கிழுங்கா கொண்டு போவான். சரி ஏடி நான் உளுங்கடி 2 வரும் வழியை விட்டு நான் உளுங்க வழியில அப்படியே நல்ல மாடு கணக்கா நின்றுட்டு அடப்பாள்வே. 2 கட்டை வாங்கிட்டு பீத்திட்டு இருக்காள்வங்க பாத்தீங்களா? 10 கட்டு வாங்கியிருக்கேன் நான் உண்டு தொலைங்க. கொழுப்பு பத்தி அந்த இழுவைக்கு 10 கட்டு வாங்கிட்டேன்னு எவ்வளவு பீத்திட்டு திரியிறான்ட்டு கொஞ்சம் ஓவரா தான் பண்றா பத்துக்க. ஒரு கிழங்கு கேட்டதுக்கு தந்தியலாடி இப்ப பத்தியலாடி 10 கட்டு வாங்கியிருக்கேன்டி. மூட்டு போங்க இடத்த காலி பண்ணுங்க. ரொம்பத்தான் மினுக்குறா. நல்ல வேலை இவளுக்கு ஒரு கிழங்கு கூட ஓசியில சும்மா திங்க கொடுக்கல. இங்க தின்னுபிட்டு வேற ஒருத்தையும் கிழங்கு வாங்காம போயிருவாள்வ. இங்க பாரு இழுவ ரோசத்துல கூடுனவாதாண்டி நீ பாத்தியா 10 கட்டு வாங்கியிருக்கா. நம்மளுக்கு இன்னைக்கு வேட்டை தான் ஓசி கிழங்கு. நம்மளுக்கு இன்னைக்கு காசாக்கியாச்சு. சரி வா ஒருத்தரசா நம்மளும் போவோம். ஏ ஒத்தரோசா கிளம்பிட்டீங்களா? ஆமாடி வேற இங்கே நின்று என்ன பண்ண? வாங்கின கிழங்கெல்லாம் பெய்ய திங்காண்டா. என் புருஷனுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வேற வச்சு திங்கணும். வேற நடுவழியில எவ்வளவு கேட்டானா எவ்வளவு வாங்கிடுவாள். அதுக்கு பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். எவ்வளோ போற வழியில எவ்வளாச்சும் கிழங்கு எங்க வாங்கினியே என்ன ஏதுன்னு விசாரிச்சல்வனா சின்ன பொண்ணு வித்துட்டு இருக்கா அங்க போய் வாங்குங்கன்னு சொல்லுங்க சரியா? அப்படியா? அப்போ ஒரு கட்டு கிழங்கு எக்ஸ்ட்ரா தான். ஏன் ஆமா வந்துட்டு அந்த ஓசையில வாங்கினா வந்துருவாள். மூட்டு போங்கடியா தான் 2 கட்டு வாங்கிருக்கல. போங்க போங்க இடத்த காலி பண்ணுங்க. நீங்க ஒன்னும் சொல்லாண்டாம். ஒரு விளம்பரமும் தேவையில்ல. அதானே இதுல எல்லாம் உஷாரா இருப்பா. ஒரு கட்டு தருவான்னு பார்த்தா தராளவர். இன்னைக்கு ஒரு புடி பணங்கிழங்க. இந்த கிழங்குக்கு சொந்தக்காரி மட்டும் வந்தா நம்மள இன்னைக்கு கொலை பண்ணி விடுவா. ஒரு வழியா முக்காவாசி கிழங்கு வித்தாச்சுன்னு கால் பாச்சி தான் இருக்கு. கொஞ்ச நேரம் வித்துவிட்டு இடத்த காலி பண்ணிட வேண்டியதான் சீக்கிரமா. எவடியவ நான் புடிங்கி வச்சிருந்த கிழங்கெல்லாம் திருடிட்டு போனது? நான் கஷ்டப்பட்டு பணம் கட்ட போட்டு தண்ணியை ஊத்தி 4-5 வருஷமா கஷ்டப்பட்டு நான் கிழங்கு இலைய வச்சு அதை புடுங்குனா நோகாம எவ திருடிட்டு போனான்னு தெரியல. இன்னைக்கு எவ திருடிட்டு போனாலும் அவளை இன்னைக்கு விடுற மாதிரி இல்ல. இந்த ஊர்காரி தான் எவ்வளவு திருடி இருப்பாளுவே. நான் கொஞ்சம் அதை கிழங்கு புடுங்கிட்டு ஒரு வேலையா போனேன் பக்கத்துல போனேன். அதுக்குள்ள கிழங்கு திருடிட்டு போயிருக்காள் பாரு. அவ்வளவு கிழங்கு திருடி இருக்காள். நல்ல முழு கிழங்கு நல்ல விளைஞ்ச கிழங்கு. வரேன்டி இன்னைக்கு ஒவ்வொரு வீடு பூந்தாச்சும் இன்னைக்கு என் கிழங்கு எவ வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு கொண்டே இருக்க போட மாட்டேன். என்னடி இவ ஏன்டி இப்படி கத்திட்டு வரா? இவளுக்கு என்ன? இவ அந்த தோட்டக்காரி தானே? ஆமாடி. ஏக்கா ஏன் காட்டி கத்திட்டு வரியே என்னக்கா? இது ஏன் கிழங்குதான். இது நான் போட்ட கிழங்குதான். ஏடி என் கிழங்கு அப்ப நீங்க தான் திருடுனீங்களா? என்னது நாங்க உங்க கிழங்கு திருடுனோமா? ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? இந்த பாருங்க உங்க 2 பேரும் கொண்டே இப்ப அறுக்க போட மாட்டேன். கிழங்கு திருடுனது இல்லாம அவிச்சு வர வச்சிருக்கீங்க என்ன? ஏக்கா தேவையில்லாம பேசாதீங்க பாத்துக்கிடுங்க. நாங்க இந்த கிழங்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவதான் கடை போட்டு வித்துட்டு இருக்கா. அவட்ட தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கட்டு 200 ரூபா நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க என்ன உங்க கிழங்கு திருடுனீங்க? ஓ அப்ப அதான் விஷயமா அந்த சின்ன பொண்ணு என் கிழங்கு வந்து திருடி இருக்காளோ? ஏக்கா அவ திருடலக்கா. அவ எங்க காசு கொடுத்து தானக்கா வாங்கினேன்னா நீங்க எனக்கு இப்படி அவ மேல சந்தேகப்படுறீங்க? எனக்கு நல்லா தெரியும் இது நான் வேலையை வச்ச கிழங்கு தான். எம்மா எப்படி திருடிட்டு போயிருக்கா பாரு. நான் கிழங்க புடிங்கி போயிட்டு ஒரு வேலையா பக்கத்துல போயிருந்து அதுக்குள்ள கிழங்கு அழுத்தி தூக்கிட்டு வந்திருக்கா. அதே எப்ப திருடி அப்ப நம்மளுக்கு எல்லாம் வித்துட்டு இருக்கா. என் கிழங்கு ஓசில வாங்கினதும் இல்லாம உங்களுக்கு அவ 200 ரூபான்னு ஒரு கட்டுக்கு வச்சு விக்கா என்ன? இந்த வரேன் அவளை. ஒத்தர சவாடி அவளை சும்மா விடக்கூடாது. அவ ஓசில எடுத்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு காசு வாங்கிட்டு விக்கா பாரு. அதானே எவ்வளவு மோசமா இருக்கா. ஏக்கா வாங்கக்கா நான் உங்களை கூட்டு போறேன். நான் வரேன். இன்னைக்கு அவளை விடுற மாதிரி இல்ல. ஒத்தரோசா கிழங்கு வாங்க ஆளை கூட்டு வந்துட்ட போலயே. ஆமாடி ஆமா ஆளதான் கூட்டு வந்திருக்கேன். எடி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் புடிங்கி போட்ட கிழங்கு நீ எடுத்துட்டு வந்து விப்ப? என்னது நீங்க புடிங்கி போட்ட கிழங்கா? ஐயோ தோட்டக்காரி இவதான் போலீங்க. ஐயோ தெரியாதமா இவ கண்ணுல மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்மள பீஸ் ஆக்கிடுவாள். இவ்வளவு 2 தான் ஏதோ சொல்லி கூட்டு வந்து கழுவு போலயே. நீ திருடின கிழங்க எங்களுக்கு 200 ரூபா 400 ரூபா வச்சு வித்துட்டு இருக்கியோ? உனக்கே ஓசில வந்தது. இதுல ஒரு முறை எங்களுக்கு தர மாட்டேன்டா என்ன? இன்னைக்கு நான் உன் கொண்டே இருக்க போட மாட்டேன். ஐயோ இங்க இருந்தா கொண்டு வரல போலயே. எடு ஜூட்டு சின்ன பொண்ணு தப்பிச்சு ஓடிரு. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேடி. ஏக்கா அவளை விடாதக்கா. ஓடுக்கா. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாஷன் மைதீன். ஹாப்பி பர்த்டே ஹசன் மைதீன். ஹாய் கற்பகவல்லி. ஹாய் ரித்திகா ஸ்ரீ. ஹாய் உமர் பரக்கத். ஹாய் சாந்தி சங்கர். ஹாய் ஹர்ஷா. ஹாய் சையத் கருணை. ஹாய் ரியான். ஹாய் பாதுஷா. ஹாய் ஹேமத். ஹாய் மகிஷாலினி. ஹாய் சானியா. ஹாய் சாய். ஹாய் மதி. ஹாய் நித்தி. ஹாய் சுபாஷ். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.